அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளிலே இருக்கக்கூடிய நுட்பங்கள் மிகுந்த வியப்பிற்குரியவை. வானங்களை படைத்திருக்கிறான், அது பிரம்மாண்டமானது என்கிறான். லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் நாம் படைத்திருப்பது அக்பரு மின் ஹல்கின் நாஸ், மனிதர்களை படைத்திருப்பதை விட பெரியது என்கிறான். மனித படைப்பே ஒரு பெரிய படைப்பு தான், ஒரு ஆச்சரியமான படைப்பு இல்லையா? இந்த மனித படைப்புகளை பற்றி பேசுவதாக இருந்தால் பல ஆயிரம் லட்சம் செய்திகள் குவிந்து கிடக்கிறது. இந்த மனிதனுடைய ஆற்றல், மனிதனுடைய சிந்தனை, மனிதனின் பார்வை, கேள்வி, நடை, பிடி, அவனுடைய பேச்சு, கேட்பது என்று ஒவ்வொன்றும் அதிசயத்தக்கவை. ஆனால் அதைவிட பிரம்மாண்டமானது என்கிறான் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தது. வலாக்கின் அக்தரன் நாஸி லா யஅலமூன், ஆனாலும் மனிதர்களில் பெரும்பான்மையானோர் இதை பற்றி அறிவது இல்லை, சிந்திப்பதில்லை. என்னுடைய படைப்புகளை பற்றி அவர்கள் சிந்திப்பதே இல்லை என்கிறான். நாம் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளில் இருக்கக்கூடிய நுட்பங்கள், அதிசயங்களை பற்றி அவர்கள் பார்க்கிறார்களா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்றைய உரையில் நாம் அவன் படைத்திருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றிய ஒரு சின்ன உரையை நிகழ்த்த இருக்கிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உயிரினங்கள் என்ற தலைப்பில் காகத்தை பற்றி பேசினோம், காக்கையை பற்றி. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே 140 ஆயத்துக்களில் 140 வசனங்களில் 27 உயிரினங்களை பற்றி பேசுகிறார். ஆடு, மாடு, கோழி, கோழி அல்ல, ஆடு, மாடு, ஒட்டகம், அதே போன்று யானையை பற்றி குறிப்பிடுகிறார். உயிரினங்களாக இருக்கக்கூடிய தேனீக்களை பற்றி, பூச்சி வகைகளை பற்றி, எறும்பை பற்றி, நாய் ஹின்சீர்களை பற்றி, இவைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அவனுடைய சில இடங்களில் உதாரணத்தையும் அல்லாஹ் காட்டுகிறான். இந்த உயிரினங்கள் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருந்த பொழுதிலும் நம்முடைய ஷரியத்தில் சற்று அசிங்கமாக பார்க்கப்படக்கூடிய 2 உயிரினங்கள் நாயும் ஹின்சீரும் தான். இந்த 2 தான் என்ன செய்யப்படுகிறது? அசிங்கமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணங்களையும் ஹதீதுகளும் ஹதீதினுடைய விளக்க உரைகளும் நமக்கு தெளிவாக சொல்லும். அது அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, ஏன் அவைகளை அசிங்கமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கான விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த 2 ஜீவராசிகளிலே ஒன்றான அந்த நாய் இருக்குது பாருங்க, பல வீடுகளிலே வளர்ப்பு பிராணியாக ஆகிடுச்சு. நாய் உண்மையிலேயே வளர்ப்பு பிராணியா? இந்த நாயை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? இப்ப நம்ம ஊர்லையும் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நாயா தான் இருக்கு. இந்த நாய்க்கான ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தினசரி பத்திரிகைகளிலே நாம் இந்த நாய்களினுடைய தொல்லைகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை குதறியது, பெரியவர்களை கடித்து சின்ன பின்னமாக்கியது, அதனால் உயிர் போன செய்திகள்லாம் பத்திரிகைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இது இந்த அரசுகள் அதை கவனிக்கின்றனவா என்று தெரியவில்லை. ஒரு செய்தியை நான் படித்தேன், வாட்ஸ்அப்பில் வந்தது. அது எந்த அளவிற்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்றிய அரசை குறித்து சொல்லும் பொழுது, அந்த நாய்க்கடிக்கான மருந்து இருக்குது பாருங்க. நாய்க்கடிக்குன்னு மருந்து இருக்குமா இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லாத்தெல்லாம் மருந்தை வச்சுக்கிறான், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. இந்த நாய்க்கடிக்கான மருந்தை விற்பனை செய்பவர்களுக்கும் ஒன்றிய அரசிலே இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசுக்கும் இடையில பக்கா தொடர்பாக இருக்குது. ஒரு செய்தி, அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது, ஆனால் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியம் அதிகம். எனவே நாய் கடிக்கான மருந்து விற்பனை ஆகணும்னு சொன்னா எப்போ ஆகும்? நாய் கடிச்சாதான் ஆக முடியும். இது எப்படிப்பட்ட அரசுகளாக இந்த அரசுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் நிகழ்ந்து பாருங்கள். மனிதர்களினுடைய
பாதுகாப்பை முழுமையாக இந்த உலகத்திற்கு தந்தது இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் மட்டும்தான் முழுமையான பாதுகாப்பை தந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நாய்க்கு பாருங்க, வேர்க்கிறதே நாக்கில் தான் வியர்க்கும். நமக்கு உடம்புல வேர்க்கிறது இல்லை, நாய்க்கும் வியர்க்கும். ஆனால் அது நாக்கிலே தான் வியர்க்கும். அது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்து அந்த வியர்த்து கொண்டே இருக்கும். இன்றைய ஆய்வாளர்கள் அப்பவே ஸல்லல்லாஹு இதை பற்றிலாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஷரியத்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லி இருக்குது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக பேசி இருக்கிறார்கள். அந்த நாயிலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வையும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சிலும் மிகப்பெரிய பொல்லாத கிருமிகளை கொண்டது, ரொம்ப ஆபத்தான கிருமிகளை கொண்டது. அதற்கான மருந்து இன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருந்து எதிலிருந்து தயாரிக்கப்பட்டிருந்ததுன்னா மண்ணிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான மருந்து மண்ணிலிருந்தே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க அந்த ஹதீஸை பாருங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாயை நீங்கள் தொட்டாலோ நாய் உங்கள் மேனியில் பட்டாலோ 7 தடவை கழுவுங்க. ஒரு தடவை என்ன செய்யணும்? மண் கலந்து கழுகணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மண்ணிலிருந்து அந்த மருந்து தயாரிக்கப்படுதுங்கிறான். எவ்வளவு பெரிய மருத்துவத்தை வள்ளலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த சமூகம் என்று சொல்வது முஸ்லிம்கள், மூமின்கள் அல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அது மருந்து தானே. 7 தடவை. இப்ப நமக்கு அதுல ஷரியத்தினுடைய ஹுக்கும் என்ன அப்படின்னா, இப்ப நாய் நல்லா காஞ்சி போய் இருக்கு, அதுல எந்த இது ஈரமும் இல்லை. நம்ம மேனியோ அல்லது இடுப்பு அல்லது உடையோ அதுவும் காஞ்சி போய் இருக்கிறது, அதுவும் காஞ்சி போய் இருக்குன்னு வைங்க. இப்ப நாய் நம்ம மேல பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப கழுகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பட்ட பகுதி ஈரமாக இருந்தாலோ, ஆடையோ அல்லது மேனியோ இருந்தாலோ அல்லது நாய் ஈரமாக இருந்தாலோ நம்ம என்ன செய்யணும்? 7 முறை கழுகணும், ஒரு முறை மண் கலந்து கழுகணும் அப்படிங்கிறது சட்டம். ஃபுகஹாக்கள் அதற்கான விளக்கங்களை நமக்கு சொல்றாங்க. அந்த ஹதீஸினுடைய ஆய்விலிருந்து அந்த விளக்கத்தை சொல்றாங்க. நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், இந்த உடல் ஆரோக்கியம் குறித்து இஸ்லாம் ரொம்ப உன்னதமான கவனத்தில் இருக்கிறது. நோய் நொடியிலிருந்து ஆரோக்கியமான வாழ்வை இந்த சமூகம் வாழ வேண்டும் என்பதில் இஸ்லாமிய ஷரியாவை போன்று அக்கறை கொண்ட எந்த மதமும் மார்க்கமும் சமயமும் இல்லை. நாயிடத்திலே பல நல்ல குணங்களும் இருக்கிறது, நாயிடத்திலே சில நல்ல குணங்களும் இருக்கிறது. அதே சமயத்தில் கெட்ட குணமும் அதில் இருக்கிறது, ஆபத்தான குணங்களும் இருக்கிறது. இந்த நல்ல குணம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கிட்டா அதனுடைய மோப்ப சக்தி, அது எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய மோப்ப சக்தி. அதே மாதிரி அது தடயங்களை கண்டு அறிவதிலே மிகப்பெரிய திறமையை அல்லாஹ் அதற்கு கொடுத்திருக்கிறான். ஒரு மோப்ப சக்தி ஒரு இடத்துக்கு ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு வாடையை வச்சிருக்கிறான். மனிதனுடைய உடலிலே அல்லாஹு தஆலா ஒரு வாடையை வச்சிருக்கிறான். நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த வாடையை அதிகமாக உணர்றவங்க யாரு தெரியுமா? கண் தெரியாதவங்க உணர்வாங்க. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு ஒரு ஆள் அப்படி கிட்ட வரும் பொழுது அந்த மனிதனுடைய, அவங்க அத்தர் பூசுறது வளமையா ஒரு அத்தர் பூசுவாங்க, அதை வச்சு எல்லாரும் கண்டுபிடிக்கலாம் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவிலே நடந்து போனால் இந்த தெருவில் ரசூலுல்லாஹ் நடந்து போயிருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த மனத்தை வைத்து கண்டுபிடிச்சிருவாங்க. நாம் அதை சொல்லவில்லை. இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு வாடை என்பது இருக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒரு சுமல் வச்சிருக்கிறான். கோடிக்கணக்கு, இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்கிறான்னு சொன்னா 800 கோடி பேருக்கும் 800 விதமான வாசனை. இது பெரிய ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹ்வுடைய குதிரத்து இல்லையா? இதை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா மனிதர்கள யாருக்கு கொடுக்கிறான்னா கண் தெரியாத சில மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த அவனுடைய படைப்புகளிலே இது அதிகமாக வழங்கப்பட்டது எது என்று சொன்னால் நாய் தான். அதனால தான் போலீஸ் துறையில, காவல்துறையில இந்த நாயை என்ன மோப்ப இதுக்கு அடிப்பிடிச்சுக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, எவ்வளவு பெரிய பயிற்சிகளை அதை கொடுத்தாலும் கடும் பயிற்சிகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கல்ல போலீஸ் துறையில, காவல்துறையில. அந்த மாதிரி ஒரு கடும் சக்தி அதற்கு இருக்கிறது. எவ்வளவு சில மிருகங்கள் இருக்குது, பறவைகள், அதுக்கு பேசுறதுக்கு இந்த மைனா
இந்த மாதிரி கிளி இதற்கெல்லாம் பேசுவதற்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை விட அதை தாண்டி போக முடியாது, அதனால அது தாங்காது. சில வார்த்தைகளை பேசும், அதுக்கு மேல பேச முடியாது. ஆனால் நாய் இருக்கிறதை நீங்கள் எவ்வளவு இந்த கண்டறியக்கூடிய தடயங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் அதற்கு இருப்பதால் நீங்கள் பயிற்சி கொடுக்க கொடுக்க அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அது சடையாது. இப்படி ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா இந்த நாய்க்கு கொடுத்திருக்கிறான். இன்னொன்று என்னன்னா, எஜமானினுடைய விசுவாசம் அதற்கு உண்டு. எஜமானினுடைய விசுவாசம் அதற்கு உண்டு என்பதை நாம் விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது உண்மைதான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் செத்து போயிட்டார், இறந்துட்டார். இவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. நாய் கடித்து இறந்தார். நாயகமே இவருக்கு நாய் கடிச்சு போச்சு, நாய் கடித்து இவர் இறந்து விட்டார். அப்படியா, எப்படி அப்படின்னு ரசூல் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இவர் இன்னஹு வஸப அலா கனமி பனி ஸஹரா, பனு ஸஹரா கோத்திரத்தினுடைய ஆடுகளை திருடுவதற்காக இவர் வந்தார். ஆட்டை திருடுறதுக்காக வந்தார். ஃபஅഖத மின்ஹா ஷாத்தன், ஒரு ஆட்டையும் அவர் திருடிட்டு போனார். இப்போ இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் நீங்க பார்க்கலாம், நாய் வச்சிருப்பாங்க, பாதுகாப்பு கொண்டு நாய் வச்சிருப்பாங்க. ஃபவதப அலைஹில் கல்புல் மாஷியா, அவர் அந்த ஆட்டினுடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வேட்டை நாய் என்ன செய்தது, இவர் மீது பாய்ந்து இவரை கொன்று விட்டது. அப்ப எஜமானினுடைய விசுவாசம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த எஜமானன் மீது குற்றமா, அந்த நாயினுடைய எஜமானனின் மீது குற்றமா அப்படின்னு வருமா இல்லையா? உங்க நாய் தானே எங்களை கடிச்சு போச்சு, செத்து போச்சுன்னு வம்பு வருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்தல நஃப்ஸஹு, அவர் திருடத்தானே போனாரு, ஆகவே அவர் தற்கொலை செய்து கொண்ட மாதிரி தான் இது ஆகும். தற்கொலை இல்லைன்னாலும் கத்தல நஃப்ஸஹு, அவர் தன்னைத்தானே கொன்று விட்டார். வ அலாஅ தியதஹு, அதற்கான வேறு யாராவது கொண்டிருந்தா நஷ்டஈடு வாங்கலாம், அந்த நஷ்டஈடுலாம் இதுக்கு கிடையாது, அதை வீணாகிட்டார். வ அஸா ரப்பஹு, தன்னுடைய ரப்புக்கு அவர் மாறு புரிந்து விட்டார். வ கான அகாஹு, திருட போனதின் காரணத்தினால் தன்னுடைய சகோதரருக்கு அவர் மோசடி செய்தார். அதோட மாத்திரமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சொல்றாங்க பாருங்க, வ கானல் கல்பு கைரம் மின்ஹு, அவங்க முடிக்கிறாங்க இந்த வார்த்தையை, இந்த நாய் இருக்குதே இந்த செத்து போன இவனை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அது எஜமானனுக்கு விசுவாசமா இருக்கு. இது அல்லாம இன்னொரு செய்தியும் வருகிறது. அருமையானவர்களே, இப்படி விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி தான் இந்த நாய் என்பதை நாம் விளங்கணும். இதுல இன்னொரு தன்மை என்னன்னா, பொதுவாக இந்த பிராணிகளை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. காட்டு பிராணி, நாட்டு பிராணி. இப்ப நாடுன்னா ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, எல்லாம் நாட்டு பிராணி, வீடுகளில் இருக்கக்கூடியது. பூனை இருக்கு, இந்த நாய் இருக்குது, இது காட்டு பிராணியாகத்திலையும் சேர்ப்பாங்க, நாட்டு பிராணியிலையும் சேர்க்கிறாங்க. ரெண்டுலையும் இதை சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக வீடுகளிலே வளர்க்கக்கூடிய இந்த மிருகங்கள் இருக்கிறதே, பூனையா இருக்கட்டும், ஆடு மாடு ஒட்டங்கள், இதெல்லாம் ஓரளவு மென்மையா இருக்கும். மாடு எல்லாத்தையும் சட்டுன்னு முட்டிடாது, அது ஏதாவது நோண்டா முட்டும். இந்த நாய் அப்படி இல்லையே. ஆடு ரொம்ப தெரியும், ஆடு, கோழி, சேவல், வாத்து, இவைகள்லாம் நாட்டு பிராணிகள், வீடுகளில் வளர்க்கப்படக்கூடியவை. ஆக இவைகள் கொஞ்சம் மென்மை இருக்கும். காட்டு பிராணிகளிடத்தில் கடுமை இருக்கும். இந்த நாயிட்ட ரெண்டும் கலந்து இருக்குங்கிறாங்க ஆய்வாளர்கள். அது காடு நாடு இந்த ரெண்டுலையும் இருக்கிறதுனால இதற்கு ரெண்டு விதமான தன்மையும் இருக்கும். சில சமயங்களில் எஜமானனோடு அப்படி கொஞ்சம் குழாயிட்டு இருக்கும், அந்த பிள்ளைகளோட அந்த வாட்ஸ்அப்லாம் பார்க்கலாம், விளையாடுற மாதிரி இருக்கும். சில ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை அந்த வீட்டு பிள்ளையே கடிச்சு போட்டும். அது நாயினுடைய தன்மை அது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையதாக இருக்கும். இந்த நாயில மாத்திரம் 225 வகைகள் இருக்கிறது. இதை ஏன் நாம இங்க பேசணும்னா, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய படைப்புகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நான் எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறேங்கிறத நீங்க பாருங்க. அது இபாதத்து என்கிறது மார்க்கம், அது இபாதத்து என்கிறது மார்க்கம், அது வணக்கம். என்னுடைய படைப்புகளை பற்றி என்னுடைய அதுல பார்த்து என்னுடைய குதிரத்தை, என்னுடைய வல்லமையை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதும் கூட அல்லாஹ்வினுடைய படைப்புகளை சிந்திப்பது என்பது
100 வருஷம் இபாதத்தை விட சிறந்ததுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 100 வருஷமா ஒருத்தன் இபாதத் செய்யறான், அதை விட 1 மணி நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வினுடைய அந்த குதிரத்தை, வல்லமையை, ஆற்றலை அவன் சிந்திக்கிறான் என்றால், அதை பேசுகிறான் என்றால், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறான். அல்லாஹ் எப்படியெல்லாம் படைச்சுக்கிறான் பாருங்க, நம்ம சொல்றோமா இல்லையா? இது இபாதத். எனவே காகத்தை பற்றி ஒரு நாள் பேசுறோம், இன்றைக்கு இந்த நாயை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, இந்த நாய் 225 வகைகள். இதனுடைய நேரம், உயரம், அதனுடைய சில முடிகளை பார்த்தா அது நாயா பூனையாண்டு தெரியாது. குசு குசுன்னு முடியா இருக்கும், ஆடு மாதிரி இருக்கும், மாடு மாதிரிலாம் பெருசா வளர்ந்துருக்கு, இப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த நாயில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாயை வக்கூர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிக்ஹ்ல வரும், ஹதீதுகள்லையும் அது வருது. வக்கூர் என்று சொன்னால் அது பொல்லாத நாய், கரு நாயாக இருக்கும். அதனுடைய நெற்றியில வெள்ளப்பட்டிருக்கும், இந்த வெள்ளையா, லேசா வெள்ளையா இருக்கும். இந்த நாயை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஷைத்தான், அந்த நாய் ஷைத்தான், அதை கண்டா கொல்லுங்கங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருப்பு நாயாக இருந்து அதனுடைய நெற்றியிலே வெள்ளைத்தன்மை இருந்தால் அந்த நாய் என்பது வக்கூர், அது ஷைத்தான், அதை கொல்லுங்கள், அதனால் இந்த சமூகத்துக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற கருத்துல கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த நாய்களை ஃபிக்ஹாக்கள் சில சட்டங்களை எழுதுவாங்க. வேட்டையாடும் கூடிய நாயின்னு இருக்கு, வேட்டை நாய்கள். இப்போ சில நாய்களை நம்ம சில விஷயத்திற்காக, ஷரியத்து எதற்காக அனுமதிச்சிருக்குதோ அதுக்காக பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக தோட்டம் இருக்கு, திருடனை வந்துடுவான், அப்போ அதில் நாயை பாதுகாப்புக்கு நாயை வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். வேட்டையாடுறதுக்காக வேண்டி, இப்போ இந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி. ஆனால் நாய் வளர்ப்புக்காக வேண்டி நாயை வைக்கக்கூடாது, செல்லத்திற்காக வேண்டி நாயை வைக்கக்கூடாது. இப்போ புசு புசுன்னு ஒரு நாய்கள் வருது இல்லை, வகை வகையான நாய்கள்லாம் இருக்கா இல்லையா, குசு புசுன்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் எங்க நான் பாதுகாப்புக்கு அதுக்கு என்னெல்லாம் கொடுக்குறான், என்ன உணவு கொடுக்குறான், பிஸ்கட்டு, அது இது, பெட்ல போய் படுக்க வைக்கிறான். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஏன்னா எந்த நாயாக இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய, அந்த நாவிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சிலும் அதனுடைய வியர்வையும் பல நோய்களை உற்பத்தி செய்யக்கூடியது. அதற்கு அனுமதி இல்லை என்கிறது மார்க்கம். ஆனால் வேட்டையாட செல்வதற்கு அதை பழக்கப்படுத்தி இருப்பாங்க. இப்போ வேட்டையாட போறாங்க, ஒரு மான் இருக்குது, அதை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி பிஸ்மில்லான்னு அனுப்பணும். அப்படி அனுப்பினால் அது பிடித்துட்டு வந்தால் அதை அறுத்து என்ன செய்யலாம், சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த மாதிரி சில அனுமதிகள் இருக்கு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் செய்யறாங்க. எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நாயில இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாம் இருந்தாலும் கூட இங்க ரஹமத்துடைய மலக்குகளே வரமாட்டாங்கன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுவதை நாம் என்ன செய்யணும், இந்த நேரத்தில் கவனிக்கணும். ஏன்னா அந்த நாய் இருக்கிறது, அது சில சமயங்கள் அது மென்மையாக இருந்தாலும், சில சமயங்களில், பல சமயங்களில் மென்மையாக இருந்தாலும், சில சமயங்களில் காட்டுத்தனமா மாறிடும், முரட்டுத்தனமா மாறிடும். அது அது நாய் தானே, அது வேற என்ன இருக்கு. எனவே அது அதனுடைய குணத்தை காட்டிவிடும் என்பதால் அதை நீங்கள் என்ன கொஞ்சம் குழாவக்கூடாது, அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. ஆசைக்காக, ஒரு அழகுக்காக இதெல்லாம் வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதனுடைய கூர்மை இருக்கிறதே, இதனுடைய கூர்மை, பல்லினுடைய கூர்மை, அந்த கூர்மையை கூர்மைக்கே ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. அவ்வளவு எவ்வளவு கடினமான இதாக இருந்தாலும் அதை கீறி கிழிச்சிடும். இதில் இருக்கக்கூடிய மைனஸை பத்தி சொல்லும் பொழுது, இந்த நாய்ட்டு இருக்கக்கூடிய கெட்ட குணம் என்ன தெரியுமா, இறைச்சியிலேயே கெட்டு போன இறைச்சியைத்தான் விரும்பி சாப்பிடும். கெட்டு போன, இத்து போன, நாசமா போன, அழுகி போன அந்த இறைச்சிகளை விரும்பி சாப்பிடும். மற்ற இறைச்சிகளையும் சாப்பிடும், ஆனால் கெட்டு போன இறைச்சியை விரும்பி சாப்பிடும் என்பது மாத்திரமல்லாமல் தானே வாந்தி எடுத்து அந்த வாந்தியை அது சாப்பிடும். இந்த மாதிரி தீய குணங்கள் அதிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே 2 விதமாக இதை பற்றி குறிப்பிடுகிறார். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், கஹ்வுடைய கஹ்வாசிகள், குகைவாசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை குறித்து சொல்லும் பொழுது அதுல ஒரு நாய் அதுல இடம்பெறுது. அந்த அஸ்ஹாபுல் கஹ்வாசிகளோட ஒரு நாயும் போச்சு. அந்த நாயும் போனது, அவங்க குகைக்குள்ள இருந்துட்டாங்க. குகைக்கு வெளியில இது இருந்தது. அந்த குகைக்குள்ள வெளியில இருக்கும்போது அவர்களுக்கு யாராவது அதை உள்ள போறதுக்கோ விவகாரம் பண்றதுக்கோ வந்தா இந்த நாய் என்ன செய்யும், உடனடியாக அவர்களை தாக்கும்.
உடனடியாக அவர்களை தாக்கி என்ன செய்யும், அந்த இடத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தி விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் ரப்பல் ஆலமீன் அந்த வரலாறை அற்புதமாக சொல்லுகிறார். இது ஒரு நாயினுடைய அந்த விசுவாசம், எஜமானிய தன்மை, எஜமானர்கள் மீது அது விசுவாசமாக இருக்கிறத காட்ட முடிகிறது. இன்னொரு இடத்துல அந்த நாயை பற்றி சொல்லுகிறான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹத் அவ் தத்ருகுஹு யல்ஹத். அவருக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு ஆள் அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான், அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நாயை போன்றவர். நீங்க அதை சும்மா விட்டாலும் நாக்க தொங்க போடும், அடிச்சாலும் நாக்க தொங்க போடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது யாரு அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பல்ஆம் இப்னு பாஊர். பல்ஆம் இப்னு பாஊர் ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் யாருன்னு கேட்டா ஒரு பெரிய விலாயத்து பெற்றவராக இருந்தார், அவுலியாவர். ஆனால் அவருடைய கடைசி நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, அவருடைய கல்புல ஒரு பெருமை வந்தது. அவருடைய கல்புல என்ன செய்தது? ஒரு பெருமை ஏற்பட்டது. அவரை பற்றி முஃபஸ்ஸீரீன்கள் எழுதுறாங்க, அமர்ந்த இடத்தில் இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலை பார்ப்பார். ஒரு ஆள் வந்தான்னா அவங்களுடைய நிலைமை என்ன, இவருக்கு ஹால் ஹயாத் எவ்வளவு நாள் இருக்குது, இதுக்கு என்ன, கல்யாணம் முடிப்பாரா இல்லையா, என்ன வம்பு வருமா, வழக்கு வருமா, நோய் வருமா என்பதையெல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்குமா இல்லையா, அதை அமர்ந்த இடத்தில் இருந்தே அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக அவர் இருந்தார். அவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். யாருக்கு? இந்த பல்ஆம் இப்னு பாஊர். பல்ஆம் இப்னு பாஊர் என்பவருக்கு இவ்வளவு பெரிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப அவர் எவ்வளவு சுக்ர் செய்து கொண்டு இருக்கணும், எவ்வளவு இறைவனுடைய இறுக்கத்தில் இருந்தார். ஆனால் அவருடைய ஒரு கட்டத்தில் கல்புல அல்லாஹ் தஆலா பெருமையை கொண்டு போட்டான். பெரிய ஆபத்து. கண்மணி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, யாரிடத்தில் பெருமை இருக்கிறதோ அவங்க சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு. சில கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து சில பெருமையான செய்திகளை சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்ல சொன்னா அதனால சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, வலா ஃபஹர், நான் பெருமைக்காக சொல்லவில்லை அப்படிம்பாங்க. எவ்வளவு பணிவு பாருங்க. இது பெருமையா எடுத்துக்கிட்டாங்க. அவன் சொல்றான் அதனால நான் சொல்றேன். நான் அபுதுங்கிறாங்க, நான் அடிமை. அடிமைங்கிறது எல்லாரும் அடிமை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி ரசூல் என்று சொல்வதை விட நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வதிலே சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ஒரு தன்மை உடையவர்களாக இருந்தாங்க. ஆக பல்ஆம் இப்னு பாஊர் எப்படி இருந்தார்னா, மிகப்பெரிய அறிவு ஆற்றல் கொடுக்கப்பட்டவராக இருந்தார். அவருக்கு முன்னால் 10,000 கிதாபுகள் விரிச்சு வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன, 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவர் சொல்றது எல்லாருக்கும் விளங்கும். இங்க 10,000 பேர் இருக்க மாட்டாங்க, மைக்கில் என்ன விளங்குமா? அவர் பேசுவது அவ்வளவு பேருக்கும் விளங்கும். அவ்வளவு பெரிய கராமத்து உடையவராக அவர் இருந்தார். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்பு, மகத்துவம், மாண்பு பெரிதாக எல்லா மக்களிடத்திலும் பேசப்பட்ட போது இயல்பா ஒருத்தனுக்கு வந்துருமா இல்லையா, அந்த என்ன அவர் தான் பெரிய ஆளா, நான் பெரிய ஆள் இல்லையோ, நான் லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்க்கல, இந்த மாதிரி வருமா இல்லையா? இது பெரும்பாலும் யாருக்கு வரும்? அறிஞர்களுக்கு தான் வரும். இந்த மாதிரி பெருமை மற்றவர்களுக்கு வரும். குறிப்பாக அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள், ஆலிம்களுக்கு ஏற்பட்டுரும். இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அவர் என்ன பெரிய ஆளோ, இவர் பெரிய ஆளோ அப்படின்னு அது யாரு, இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. அது அப்படிப்பட்ட நிலையில அவருக்கு அது ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் இவருக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்களா இல்லையா, யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் அதுல போய் நம்ம மக்கள் சேருவாங்களா இல்லையா, அத மாதிரி அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது. அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க, சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு உலகம் முழுவதும் பெருசா பரவிக்கிட்டு இருக்குது, அவங்கள நிறைய பேர் பின்பற்றாங்க, லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பின்பற்றுவாங்க போல இருக்குது, அதனால நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஆகவே உங்களுடைய துவா தான் மக்பூல். இவங்க கேட்ட துவாலாம் மக்பூல். பல்ஆம் இப்னு பாஊர் துவா கேட்டா மக்பூல் ஆயிடும், அல்லாஹ் கபூல் செய்யறான். அதனால அவருக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்க. யாருக்கு எதிராக? ஒரு நபிக்கு எதிராக துவா செய்ய முடியுமா? அந்த இடத்துல அவன் மூளை பழுதா போச்சு. அவர் கையை உயர்த்தினார், கையை வைத்து பதுவா செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துவா கேட்டார். அப்படி கேட்கும்போது நாவை அல்லாஹ் பிரட்டிட்டான். இந்த நாவு பிரண்டுடுச்சு, பிரண்டு அவருடைய நாவு தொங்கிடுச்சு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், அவருக்கு ஒரு உதாரணம் நாயை போன்றது என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாதிரி ஒரு நிலை, பெருமை என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதில் இங்கே நம்ம கவனமாக இருக்கணும். சையதுனா ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த நாயை குறித்து பேசும் பொழுது அதே இடத்துல 10 நற்குணங்கள் இருக்கிறதுங்கிறாங்க. அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை.
10 நற்குணங்கள் இருக்கிறது என்று அவங்க குறிப்பிடுறாங்க. அதுல ஒண்ணு, இரவிலே அது விழித்து நிற்கும், நடுநிசையில் அது விழிச்சு நிற்கும், பாதுகாக்கும். அப்ப இறைவனை அது வணங்கும் அப்படிங்கிற மாதிரி இரவிலே விழித்து இருக்கிறதுங்க சூஃபியாக்களினுடைய தன்மை இல்லையா? நடுநிசையில விழிச்சு அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருப்பது என்பது சூஃபியாக்களினுடைய தன்மை. அந்த தன்மை அதற்கு இருக்கிறது, நன்றி விசுவாசம் அதற்கு இருக்கிறது என்றெல்லாம் சில விஷயங்களை அவங்க என்ன செய்யறாங்க, சையதுனா ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு நாள் அவங்க அவங்களுடைய சீடர்களோட ஒரு பாதையில போறாங்க, எதிர்த்தாப்புல நாய் வருது. அது ஒரு சின்ன பாதை, ஒரு சின்ன பாதை. நாம என்ன செய்வோம், கல் எடுத்து அடிப்போம், நாய் அந்த பக்கமா விரட்டி விட்டுருவோம். இது ஒரு பெரிய பாவமோ தப்போ இல்லை. ஆனால் ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒதுங்கி நின்று அந்த நாய்க்கு மரியாதையை அது போறதுக்கு வெளியிட்டுட்டு அது போனதுக்கு பிறகு இவங்க போறாங்க. நமக்கு பெரியவங்க வந்தா நம்ம ஒதுங்கி வழி விடுவோம் இல்லையா? அதே போல இது பெரியவங்களா, நாய் தானே அப்படின்னு அவங்க பார்க்கல. அப்ப அவங்களிடத்துல அந்த சீடர்கள் கேட்கறாங்க, முரீதீன்கள் கேட்கறாங்க, இந்த நாய்க்கு போய் இவ்வளவு மரியாதையா அப்படின்னு கேட்ட பொழுது, நான் மூமினாக மரணிப்பேனா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க தன்னோட முரீதீன்கள் இடத்துல. தெரியாது. அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானா இல்லையா தெரியாது. நான் சொர்க்கவாதியா நரகவாசியா அப்படின்னு கேட்கறாங்க. தெரியாது. இப்படிதான் நானும் இருக்கிறேன், எனக்கும் தெரியாது. எவ்வளவு பணிவு பாருங்க, எவ்வளவு பெரிய மகானவங்க, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு குர்பானவர்கள். ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே நான் பொருத்தமாகி சொர்க்கத்துக்கு உரியவனாக இருப்பேனே, ஆனால் இந்த நாயை விட நான் உயர்வானவன். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு ஆளாகாமல் சொர்க்கம் போகாதவனாக இருந்தால் என்னை விட இந்த நாய் மேலானது. இதுல யாரு மேலானது யார் கீழானது எனக்கு தெரியலையே, அதனால அது என்ன செய்யட்டும், போட்டு மரியாதையா நான் என்ன செஞ்சிட்டேன், வழி விட்டுட்டேன்டாங்க. ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலிருந்து மக்கத்துல் முக்கர்ரமாவுக்கு போறாங்க. பெரிய கூட்டத்தோட சஹாபிகளை அழைச்சிக்கிட்டு போறாங்க. போகும் பொழுது ஒரு இடத்துல ஜுஐல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அழைச்சிங்க, நீங்க எங்கன நில்லுங்க, நீங்க என்ன செய்யுங்க, எங்கன நில்லுங்க, நேரா சஹாபிகள் அப்படி வரும்போது இப்படி வர விடாதீங்க, கொஞ்சம் சுத்தி வர சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவங்க சஹாபிகளும் சுத்தி வர்றாங்க. என்னன்னா அதுக்கு முன்னால கொஞ்சம் அங்க பக்கத்துல ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப சஹாபிகள் ஒட்டகத்துல வர்றாங்க, குதிரையில வர்றாங்க, அப்படி மேல பார்த்துட்டு வரும்போது நீ இருக்கிறது தெரியாது, ஒருவேளை தாய் நாய் ஓடிட்டாலும் கூட குட்டி நாய்கள் செத்து போயிடும். கருணையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பார்க்கறாங்க. கருணை என்பது வேறு. ஆனால் கருணை என்பதற்காக வீட்டில் பெட்ரூம்ல கொண்டு வச்சுக்கிற கூடாது. எவ்வளவு தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அதன் மீது நீங்கள் ஜீவராசிகள் மீது கருணை காட்டுங்கள், அதே சமயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருங்கள். ரொம்ப அழகான பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஜீவராசிகளோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு கற்றுத்தந்தவர்கள் வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கடைசியாக ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பொது வெளியில தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பயணம் போகும்போது நடக்குமா இல்லையா, சஹாபிகள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாய் குறுக்க போயிடுச்சு. தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால அப்படி நாய் ஒரு குறுக்க போகுது. குறுக்கல அது கிராஸ் பண்ணதும் தான் தாமதம், சுருண்டு செத்து போயிடுச்சு. தொழுகை முடிந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அந்த துஆவை ஓதுனது யாருப்பா அப்படின்னு கேட்கறாங்க. யார் அதை ஓதினால் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்து, நாயகமே நான் தான், நான் ஓதுனேன், அது ஒரு துஆ. ஏன் அப்படி ஓதுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு முன்னால் இந்த நாய் போறதை என்னால் தாங்க முடியல நாயகமே, நீங்க தொழுதுட்டு இருக்கும்போது இந்த நாய் போறது தாங்க முடியல, அதனால என் ரப்ப இடத்துல நான் என்ன செஞ்சிட்டேன், துஆ செஞ்சேன் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இறைவனுடைய தூதர் என்பதை எல்லா ஜீவராசிகளும் அறிந்திருக்கிறது, முழுமையாக அறிந்திருக்கிறது. அப்படி அறியாத ஜீவராசிகள் யார் இருக்கிறான்னா மனிதர்களும் ஜின்களும் தான். இப்ப ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அதிகமான பேர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே. இப்ப 800 கோடி மக்கள் இருந்தாலும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க எத்தனை பேர்? 200 கோடி 600 கோடி பேர் மறுக்கிறானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட இல்லையே. அதே மாதிரி ஜின்களும் அப்படித்தான். என்னை அறியாதவர்கள் யார் என்றால் ஜின்களும் மனிதர்களும் தான், மற்ற எல்லாமே அறிந்திருக்கிறது. அப்படி அறிந்திருக்கக்கூடிய இந்த நாய் இப்படி கிராஸ் பண்ணி போலாமா அப்படின்னு அவங்க சிந்திக்கிறாங்க. யார் சிந்திக்கிறான்? அந்த சஹாபி சிந்திக்கிறாங்க. கண்மணி நாயத்துக்கு முன்னால இது போறதா அப்படின்னு, யா அல்லாஹ் நீ அந்த நாயை என்ன பண்ணுவியோ அது வேலையை முடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு துஆவை செஞ்சாங்க. அந்த இடத்திலே அது சுருண்டு செத்து போய்விட்டது என்று சொன்ன போது, நீங்கள் கேட்ட துஆவால் தான் இந்த நாய் இறந்தது அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி ஒரு நம்ம தனிமையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம், எத்தாப்புல நாய் வருது, ஒரு நடுநிசையில் வந்து இறங்குறோம், பஸ்ஸில் வந்து இறங்குறோம், நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம், நாய் அது நாய் முடிச்சுக்கிற டைம் தானே, நாயுடைய நேரம் தானே, அதற்கான காலம். அதை எதிர்த்து வரும்போது கல்புகும் பாசித்தும் திராஹி பில் வசீத் அப்படின்னு அந்த காவல வரக்கூடிய அந்த வசனத்தை ஓத சொல்றாங்க. ஓதனா அப்படியே அடங்கிடும். அது அப்படியே என்ன செஞ்சிடும், அது அப்படியே அமைதியாயிடும். கல்புகும் பாசித்தும் திராஹி பில் வசீத் என்ற அந்த வசனத்தை ஓதினால் அந்த நாயிடமிருந்து உங்களுக்கு தங்கடம் ஏற்படாது என்ற செய்திகளும் அறிஞர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல செய்திகள் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு தந்தது என்பது இஸ்லாம் மட்டும்தான். எனவே இவ்வளவு பெரிய நியாமத்தான அற்புதமான மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எவைகளையெல்லாம் போதித்திருக்கிறார்களோ அந்த வழியிலே நாம் நடந்து இறைவனுடைய அந்த நெருக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன்பையும் பெறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக.